ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். நம்ம இந்தியாவில் 1008 பிரச்சனை இருக்குங்க. ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், பொலிட்டிக்கலாக, கேஸ்ட் வைஸு, அப்புறம் மதம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள். 1008 வளர்ச்சி நோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை இருந்தாலும், 1008 பிரச்சனை இருக்குது. எல்லாமே ஒத்துக்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அதையும் தாண்டி நம்மளுடைய இந்தியா இன்னொரு ஸ்டெப் அஹெடாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட். இன்றைக்கி 2026 இன்றைக்கி 2026 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் தொடர்ந்து நடக்கும். அது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா, டெல்லியில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், என்ன நடக்கும், எதனால் இது நடக்குது, இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இதை வந்தால் எத்தனை பேருக்கு யார் யாருக்கெல்லாம் லாபம், யார் யாருக்கெல்லாம் வந்து இதனால் ஜாப் கிடைக்கும்ன்றது டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் அப்படின்னா என்ன? நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் ஒன்று நடந்தது. என்னென்னா G20 மாநாடுன்னு சொல்லிட்டு நிறைய நாட்டில் இருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து ஒரு மீட்டிங் பண்ணாங்க இல்லைங்களா? அது மாதிரி இது வந்து ஏஐ பேஸ்டு. இது எதுக்காக நடக்குதுன்னா, மெயினாக இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு, யூகேல நடந்திருக்கு, சவுத் கொரியாவில் நடந்திருக்கு. பட் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் தான் நடக்குது. ஓகே, இது எதுக்காக நடக்குது, எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து ஜாப் தான். ஓகேங்களா? நிறைய மக்களுக்கு நம்ம இந்தியாவில் மட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு 2 மில்லியன், மோர் தென் 2 மில்லியன் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஏஐயால் போகிருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய பெங்களூர், இந்தியாவுடைய மிகப்பெரிய டெக் ஹப்னு சொல்கிற பெங்களூரில் மட்டுமே 50,000க்கும் மேற்பட்டவங்க அவங்களுடைய வேலையை வந்து இழந்திருக்காங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்தனால எல்லாருக்குமே வேலை போயிடுச்சுன்றாங்க இல்லைங்களா? ஆனால் ஏஐ இவ்வளோ பேருக்கு வேலை போனாலுமே கூட பலாயிரம் பேருக்கு, இன்னும் பல லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை சேர்த்து கொடுக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப். யூஸ்வலாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். கொஞ்சம் வந்து நம்மளோட ஸ்டஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு சம்மிட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஜாபுக்கு மட்டும்தானே பார்த்திங்கன்னா இந்த ஏஐ இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டிலலாம் மோஸ்ட்லி, ஈவன் நம்ம இந்தியாவிலுமே கூட பெரிய பெரிய ரிச்சான கம்பெனிஸ்லேயுமே மக்கள், ரொம்ப செல்வாக்காக இருக்க மக்கள் மட்டுமே இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் ஃபார் காமன் பீப்புள் அவங்களுமே வந்து ஏஐ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுலேயும் ஏஐ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவன் இன் ரூரல் ஏரியாஸில் இருக்க டாக்டர்ஸ், அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ஏஐ வந்து எப்படி அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு இம்பேக்ட் சம்மிட் வந்து நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கலாம், ஏண்டா இதெல்லாம் எப்படி ஃபார்மர் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் இருக்க போயிருக்கா? அது மாதிரி தான் யூபிஐ சிஸ்டத்தையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க எல்லாருமே. ஈவன் இன் இந்தியாவில் கூடமே யூபிஐ சிஸ்டம் எப்படி எல்லார் கையிலையும் இருக்கும், எப்படி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷம் இல்லை, அப்போலாம் கூட இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் வந்து சொல்லணும், கொஞ்சம் வருஷமாக தான் யூபிஐ வந்து நல்ல ஃபேமஸாக இருக்குது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி கேட்டால் யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். நம்மளுமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். போனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் கடையில் போய் மார்க்கெட்டில் போய் பாருங்களேன், கீரை கடையில் விற்கிற ஒரு ஆயா கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போர்டு, யூபிஐ போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு பேமெண்ட் அங்கே பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. 10 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுனாலும் யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். யூபிஐக்கு இப்போ சார்ஜஸ் போடுறாங்க, அது வேறு விஷயம், அது வேறு டாபிக், நம்ம அடுத்து பேசுவோம். பட் ஸ்டில் டிஜிட்டல் பேமெண்ட் இப்போ பாசிபிள் ஆகியிருக்குல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மாவே இன்னும் நிறைய பேருக்கு வந்து முன்னாடிலாம் யோசிச்சு பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு 10 ரூபா கீரை வாங்கி ஒரு கீரையோ பானிபூரியோ வாங்கி சாப்பிட்ற காசில் இருந்து ஈவன் கோல்டோ பேங்க்கில் போய் டெபாசிட் அமௌண்ட் பண்ணுமோ, ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ, நம்ம யூஸ்வலாக உட்காந்துருக்க இடத்துல இருந்து ஈஸியாக செய்ய முடியுது. அது மாதிரி தான் இப்போது இதையும் நம்பி தான் ஆகணும். கண்டிப்பாக எல்லா ஃபார்மர்ஸுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெயினான ஃபோக்கஸ் நம்ம இந்தியாவில் நடக்கிறது கூட மெயினான ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, ஹெல்த் கேருக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜாப் வந்து நிறைய பேருக்கு போகியிருக்கு. அதனால வந்து நிறைய குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அதை மேம்படுத்துறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, 20ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். 1920 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோடைய மினிஸ்டரும், ஃப்ரான்ஸோடைய பிரசிடெண்ட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரேசில், இந்த 2 நாட்டுடைய பிரசிடெண்ட்டுமே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ இவங்களோட சிஇஓஸும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வரது மட்டும் இல்லாமல் மோர் தென் 10,000+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதனால் ஆல்ரெடி
90+ பில்லியன் டாலர்ஸ் வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க இதுக்காக. இவங்க எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, மோர் தென் $200 பில்லியன்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 90 பில்லியன் ஸோ 90 பில்லியன் வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இதோடைய மெயின் ஃபோக்கஸ் இதோடைய அஜெண்டாவே இதுதான். மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும். மக்களுக்கும் பொதுவாக போய் மக்களுக்குன்னு சேராமல் எல்லா மக்களுக்கும், ஈவன் விளிம்பு நிலையில் இருக்க மக்களும் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏஐ பற்றி அட்வான்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ணணும். டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், கேஜெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? இது தேவையில்லாத செலவு தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஐடியா மைண்ட் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெக்கானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் செட் பண்ணி வந்துருச்சு. ரிங்கில் வந்து நம்மளுடைய ஹெல்த்தோடைய ஹார்ட் பீட் செக் பண்ணுறது, வாட்ச், அந்த மாதிரி டிவைஸ் மட்டும் இல்லாமல் மோர் தென் ஸ்டார்ட் அப்ஸ், மிஷின்ஸு, அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய மிஷினு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தெரிஞ்சது, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதில் எப்படி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம், இது எல்லாமே கொண்டு வரது தான் இந்த சம்மிட்டோடைய மெயின் மோட்டிவே. ஸோ இதுதான் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றி நீங்களும் பெருசாக தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் இது 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்றதை கீப் ஆன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இதனால் என்ன நடக்கும்? நம்மளுடைய இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்? மற்ற நாட்டில் இதெல்லாம் நடக்குது, எல்லாம் ஓகே, ஆல்ரைட். நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும்? இதனால் என்ன நடக்கும்? முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும், புது டெக்னாலஜிஸ் உள்ளே வரும், நாலேஜ் ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்களுடைய நாலேஜ் அண்ட் ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து நமக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் கீப் ஆன் டெவலப் ஆகலாம். ஸோ பல பிரச்சனைகள் உலகத்தில் அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறது ரொம்பவே பெட்டர்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டுருக்கு, காசா, பாலஸ்தீன், இது மாதிரி பாகிஸ்தான், சைனா, 1008 பிரச்சனை இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கியும் நம்ம போய் ஆகணும். இதையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.